ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள். நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொல்றதை விட இந்த மாதத்துல கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் வக்ர கிரகங்களாக மாறுறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கு. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொல்லும் போது கடக ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து அந்த மிதுன ராசியில அதாவது கன்னி ராசியில சுக்கிரன் பகவான், துலாம் ராசியில சூரியன், விருச்சிக ராசியில செவ்வாய் புதன், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். மாதம் பிறந்த உடனேயே 3ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போறார். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய என்னென்ன மாற்றங்கள், இந்த காலகட்டம் கிரகங்கள் பாத்தீங்கன்னா குரு பகவான் கடகராசிக்கு உச்சம் பெற்று வந்திருக்கிறாரு. அவர் உச்சம் பெற்ற அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மையை அடைகிறார். வக்ரத்தன்மையை அடையக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்து புதனாகப்பட்டவர் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய வக்ரத்தன்மையை அடைகிறார். ஆக மொத்தம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 4 கிரகங்களின் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களின் வக்ரத்தன்மை அப்படின்றது இந்த மாதம் ரொம்ப ஹெவியாக இருக்கு. ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். ராகு கேது ஆல்ரெடி வக்ர கிரகங்கள். அடுத்து இந்த குரு பகவான் 12ஆம் தேதி வக்ரத்தன்மை பெறுகிறார். புதனாகப்பட்டவர் இந்த நவம்பர் மாதமே வக்ரத்தன்மை அடையிறதுனால இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். அது போக இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார். துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார். புதனாகப்பட்டவர் வக்ரத்தன்மையோட மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றாரு. 24ஆம் தேதி நவம்பர் மாதம் அந்த புதனாகப்பட்டவர் அந்த விருச்சிக ராசியில இருந்து மீண்டும் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாதத்துல இன்னும் ஒரு பெயர்ச்சியாக அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருந்து தன்னுடைய 2ஆம் வீடான அந்த விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். இந்த மாதிரியாக இந்த சுக்கிரனாகப்பட்டவர் 2 தடவை மாற்றம் பெறுகிறார். அடுத்து கிரகங்கள் வக்ரமாகின்றன. இதுல வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய கிரகம் சனி பகவான். 28ஆம் தேதி நவம்பர் மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதெல்லாமே இந்த காலகட்டம் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாலே அதிகப்படியான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையையும் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையும் வாழ்பவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. நிறைய ஆடம்பர வசதிகள் இருந்தாலும் அதை அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்காது. ஏன்னா இவர்கள் எப்போதுமே ஒரு எதை நோக்கி பயணிப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா உறவு முறைகளோடு சந்தோஷமாக இருக்கணும், எப்போதுமே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள். அதாவது தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் எந்த விதமான கஷ்டமும் படக்கூடாது அவங்க அப்படின்ற மாதிரியான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அந்த இடத்துல ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய கோச்சார கிரகங்கள் ஒரு 5 கிரகங்கள் வக்ரத்தன்மையாக இருக்கிறதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னா சில இடத்துல உங்களுக்கு தேவையான நன்மைகள் உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 3ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறார். அவரே 12ஆம் தேதி அந்த வக்ரத்தன்மை அடைகிறதுனால குடும்பம் ரீதியான சில வழக்குகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகள் வாங்காமலேயே தன்னுடைய 2வது திருமணத்தை நீங்க மேற்கொண்டிருப்பீங்க. இதனால அந்த முதல் திருமணத்திலிருந்து எப்பயாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க. இது கடந்த ஒரு 2 மாதத்துல உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ அது எல்லாமே நிவர்த்தி
நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மாதிரியாக இந்த ரிஷபராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் குடும்பத்துல சில தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இதுல இருந்து ஒரு விடுதலையான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடத்திற்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரத்தன்மை அடையிறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்குண்டான சில செயல்பாடுகள்ல இறங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட சில முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு மாதம். உங்களுடைய மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறீங்க, இல்ல ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறவங்க, இவர்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் ஆட்சி பெற்று வரார். அடுத்து 7ஆம் இடத்திற்கும் அவர் பயிற்சியாகி போகிறதுனால இந்த நவம்பர் மாதம் மீடியா சினிமா இந்த மாதிரியான ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு பாதையாக தான் இருக்கும். அரசியல் சார்ந்த துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சின்ன இரக்கத்தை கொடுத்து அதுக்கு அடுத்த ஒரு ஏற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. இந்த நேரத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி அந்த புதன் ஆகப்பட்டவர் அங்க வக்ரத்தன்மை அடைகிறார். இதனால எல்லாம் தெரிஞ்சு, அதாவது 7ஆம் இடத்துல வக்ரத்தன்மை அடைகிறதுனால எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சில கவனக்குறைவா விடக்கூடிய சில செயல்கள் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே அந்த புதன் செவ்வாயோட சேர்ந்து உங்க ராசியவே பார்க்கறதுனால, சமசப்தம ஸ்தானத்துல பாக்குறதுனால வேலை இழப்புகள் உங்களுடைய கோபத்தினாலையும் கவனக்குறைவுனாலையும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கோவப்படக்கூடாது. கோவப்பட்டீங்க அப்படின்னா உங்களை முதல்ல சீட்டு கிழிக்கிறதுக்கு தான் முதல் வேலை பார்ப்பாங்களே ஒழிய வேற எந்த விதமான ஒரு அனுசரணையும் அந்த அலுவலகத்துல நீங்க எதிர்பார்க்க முடியாது. இந்த ரிஷபராசி என்பர்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில மருத்துவ உதவிகள் நீங்க பெற வேண்டியதா இருக்கும். அதாவது ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல, கல்யாணம் ஆகி ஒரு 6 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இன்னும் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சின்ன மருத்துவ உதவிகள் நீங்க செஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா கிரகங்களும் வக்ரத்தன்மையோட இருக்கும்போது மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் மிக அதிக அளவுல உங்களுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு புத்திர பாக்கியத்திற்கு உண்டான ஒரு நன்மைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியிலிருந்தே தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், வேலை சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா சனி பகவான் வக்ர தன்மையிலிருந்து நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தின் இறுதியில. அதனால இது நாள் வரைக்கும் அந்த தொழில இருந்த சில சிக்கல்கள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த நவம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த ரிஷபராசி என்பர்கள் ஏதாவது மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை ஆகுவதற்குண்டான ஒரு நேரமும், மருத்துவ ஆலோசனை, சிறந்த மருத்துவ ஆலோசனை பெறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள் இது எல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.